ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளில் எங்களோடு கூட தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் எங்களோடு கூட பேசும்படியாய் பேசி இந்த நாளின் ஆராதனை எங்களுக்கு வழி நடத்தி ஆசீர்வதித்து தரும்படியாய், இந்த நாளுக்குரிய வார்த்தையை எங்களுக்கு போதித்து தரும்படியாய் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து சர்வ சாஷ்டாங்கமாய் பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் தகப்பனே, ஆவியானவரே வந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீங்கள் கூடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய தெய்வீக பிரசனமும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய தெய்வீக தன்மையும் ஆண்டவரே, தெய்வீக வல்லமையும் பலனும் ஆண்டவரே, சத்துவமும் உம்முடைய அபிஷேகமும் எண்ணெயும் அல்லேலூயா உம்முடைய அபிஷேக தைலமும் உம்முடைய தெய்வீக பிரசனத்தின் நிறைவும் அளவில்லாமல் என்னை நிரப்புவதாக. உச்சந்தலைந்து உம்முடைய நாமத்தின் அக்கினியும் உம்முடைய வெளிச்சத்தின் அக்கினியும் உம்முடைய ஜீவனின் அக்கினியும் நிரப்புவதாக. அப்படியே ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் நிரப்புவதாக. லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் நிரப்புவதாக. தேவனே, நீரே எங்கள் ஒளியும் வெளிச்சமாய் இருக்கிற ஜீவனாகிய தகப்பனே, எங்கள் நித்திய ஜீவனாகிய எங்கள் நித்திய ஜீவ வெளிச்சமாகிய எங்கள் நீதியின் சூரியனை, உம்முடைய அல்லேலூயா வெளிச்சம் நீதியின் சூரியனுடைய வெளிச்சத்தினுடைய பிரகாசம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாய் கடந்து வருவதாக. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வுக்குள்ளும் எங்களை நீ நடத்துதலுக்குள்ளும் ஆண்டவரே அல்லேலூயா உள்ளும் புறமும் கடந்து வருவதாக. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. உம்முடைய வெளிச்சத்திலே என்னாலும் ஆண்டவரே வாழ அல்லேலூயா நடக்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எங்கள் யாவருக்கும் கிருபை செய்யும். இவ்வேளை ஆராதனை ஆசீர்வித்து தாரும். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று அவன் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைங்க ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அவன் என்ற இடத்துல அவன் நுகத்தை முறிப்பேன் என்று சொல்லும்போது ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று அவருடைய பிள்ளைகளை, இன்னொன்று சத்துரு கொண்டு வந்து நமக்கு வைத்திருக்கிற அந்த நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கட்டுகள். அப்போ இந்த நம்ம தாங்க முடியாததை, நம் வேதனைக்குரியதும் நம்மால் மீள முடியாததை கொண்டு வைக்கிறவன் தான் சாத்தான் தான் அந்த நுகத்தை வைக்கிறவன். கர்த்தருடைய நுகங்கள் கட்டளைகளும் கற்பனைகள் நுகங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது பாரமானதல்ல. கர்த்தர் மனுஷன் மேல் வைக்கிற நுகம் என்பது பாரமானது அல்ல. ஆனால் சாத்தானிடத்திலிருந்து நாம் வாங்குவது நம்மால் எழும்ப முடியாததாய் இருக்கக்கூடியது, நம்மால் எதையும் செய்ய முடியாததாய், எதையும் நகட்ட முடியாததாய், இப்படியும் அப்படியும் போக முடியாமல் அப்படியே சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு நுகமாக இருக்கிறது. இந்த நுகத்தை முறிக்கக்கூடியவர் கர்த்தர் மட்டும்தான். சிலுவையிலே அவனை முறித்தவர் கர்த்தர். நம் நுகங்களையும் கட்டுகளையும் முறித்து அறுப்பதற்கு சிலுவையிலே தன்னையே விலைக்கரையமாய் கொடுத்து ரத்தம் சிந்திருக்கிறார். அதற்கு தகுதியற்ற நீசர்களாகிய பாவிகளாகிய நமக்காக நம் அக்கிரமங்கள் மீறுதலுக்குரிய சகலவற்றையும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து, சரீரத்தை பிற்க கொடுத்து ஜீவனை தந்து, இவைகளிலிருந்தெல்லாம் நமக்கு பரிகாரி அவர்தான். நம்மை மீட்டெடுத்த மீட்பரும் பரிகாரி அவர்தான். அவருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று. ஏசாயா 61 அதிகாரம் 1, 2, 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். 1ஆம் அதிகாரம், அதில் 61ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். 2, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பதும். கட்டுண்டவருடைய கட்டுகளை அவிழ்ப்பதும் சொல்லிட்டு, இது எல்லாம் பிதாவாகிய தேவன் குமாரன் மூலம்தான் செய்கிறார். குமாரன் மூலம்தான் செய்கிறார். குமாரன் மூலம்தான் செய்வார். கடைசி வரைக்கும் குமாரன் தான். குமாரனும் பிதாவை கொண்டு தான் செய்வார். பிதாவை கேட்காம எதையுமே செய்ய மாட்டார். பிதாவும் தாமாக எதுவும் செய்ய மாட்டார். தம்முடைய குமாரன் மூலமாகத்தான் செய்வார். ஆவியானவர் உடன் இருப்பார். ஆவியானவர் உடன் இருப்பார். இந்த 3 பேர் தான் இதில் செயல்படுகிறவர்கள். நம் நுகங்களை முறித்து கட்டுகளை எல்லாம் அறுக்கிற காரியத்தை செய்கிறவர்கள் தகப்பனாகிய இவர்கள் தான். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 4:5. சங்கீதம் 18ஆம் சங்கீதம். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. வசனம் இப்படியாய் சொல்லுது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. இதிலேருந்து வெளியவே வர முடியாது. ஆனால் ஒன்று செய்கிறார். ஒரே கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஒன்று செய்கிறார். என்னன்னு செய்கிறார் சொல்கிறார் அவர். என்ன முதல் வசனம் சொல்லு, 18ஆம் அதிகாரம் முதல் வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். 2, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தரை பற்றி இப்படி சொல்றார். கர்த்தர் அவருக்கு எப்படியாக இருக்கிறார், அவர் எப்படியாக கர்த்தரை பார்க்கிறார், கர்த்தரை எப்படி பார்க்கிறார். நாம கர்த்தரை எப்படி பார்க்குறோன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம கர்த்தரை எப்படி பார்க்குறோம், கர்த்தரை குறித்து எப்படி எண்ணுறோம், கர்த்தரை குறித்து எதை யோசிக்கிறோம், எதை கர்த்தரை குறித்து சிந்தனை பண்ணுறோம், கர்த்தர் எதை குறித்து நம்ம கர்த்தரை எந்த வார்த்தையை குறித்து துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஒன்றும் இல்லைனாலும் நம்மளை ஒரு பார்வை பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லைனாலும் ஒரு முறை ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறாரு, இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறாரு, இல்லைன்னாலும் கர்த்தர் இருக்கிறாரு, இல்லைன்னாலும் கர்த்தர் இருக்கிறார். தாவீது ஒன்று செய்கிறார். 3ஆம் வசனம், துதிக்கு பாத்திரராகிய, துதிக்கு ஒருத்தர் பூமியில் பாத்திரர்னா அது கர்த்தர் மட்டும்தான். பூமியிலே தேவன் சிருஷ்டித்த யாவும் தேவன் சொல்லி துதிப்பதில்ல, அவைகளாகவே துதிக்கின்றன, கர்த்தரை துதிக்கின்றன. மனுஷன் தேவன் சொல்லினதை கேட்ட பிறகு, தேவனை துதிக்கணும் என்று அறிந்து தெரிந்த பிறகுதான் தேவனை மனுஷன் துதிக்கிறான். ஆனால் தேவனை துதிப்பதற்காகவும் தேவனுடைய வேலையை செய்வதற்காகவும் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் மனுஷன் தேவனாலே பூமியில் பிறந்திருக்கிறான். மனிதன்
பிறந்திருக்கிறான். 3ஆம் வசனத்தில் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் செவிகளில் ஏறிற்று. அப்போ சொல்றார், இந்த பாதாள கட்டுகள் என்னை கட்டிடுச்சு, நுகங்கள் எல்லாம் என்னை அமைக்கிருச்சு, எல்லாமே என்னை மரண கட்டுகளும் பிடிச்சிருச்சு, பாதாள கட்டுகளும் என்னை பிடிச்சிருச்சு. ஆனால் நான் கர்த்தரை மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையினால தேவனை துதிக்க 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 ஒரு நாளில் இந்த கட்டு கலண்டு போயிடுச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி இந்த கட்டுகளை எல்லாம் உடைச்சி எறிஞ்சிருச்சு. என்னால் முடியாததை கர்த்தருடைய பிரசன்னம் முறிச்சிருச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் முறிச்சிருச்சு. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், இக்கட்டுக்கு விலக்கி இந்த கட்டுகளுக்கு விலக்கி இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். யோபு 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 39ஆம் அதிகாரம். காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரியவிட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? காட்டுக்கழுதையை தன்னிச்சையாக தெரிய விட்டவர் யார்? காட்டில் இருக்கிற காட்டுக்கழுதை அது பாட்டு போயிட்டு இருக்கும், அது பாட்டு தன்னிச்சையாக போயிட்டு இருக்கும். அந்த காட்டுக்கழுதையின் கட்டை அவிழ்த்து விட்டவர் யார் கேட்கிறார் கர்த்தர். அந்த கட்டுகளை, காட்டுக்கழுதையினுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டவர் யார் என்று கேட்கிறார். அழுத்து விட்டார். கடந்த முறை சொன்னார், அநேக கேள்விகளை கேட்கிறார்கள், அநேக கேள்விகளை கர்த்தரை கேள்வி கேட்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை அருமையாக போன வாரம் சொன்னார். யோபு 38ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னார் இல்லையா, அநேக கேள்விகளை கேட்குறோன்னா வீட்டில் உள்ளவங்களோடவும் கேள்வி கேட்போம்ல. வீட்டில் உள்ளவங்கன்னா வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களோட பேசுவாங்கல்ல, ஒருத்தர் பேசுவாங்கல்ல. அவங்க அநேக காரியங்களை கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய வழிநடத்தலை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் வாக்குத்தத்தத்தை குறித்தும் அநேகவற்றை குறித்து பேசுவாங்க இல்லையா. அதில் எந்த விதமாக நல்லதாக பேசுகிறாங்க, நல்ல விதமாக பேசலை என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். ஒரு காரியத்தை கர்த்தருடைய கருத்துக்குள்ள ஒரு காரியம் அவர் கையில் வந்துட்டுன்னா, அவர் பொறுப்புக்கு வந்துருச்சுன்னா, அதை அவர் எப்படி நேர்த்தியாக முடிக்கணுமோ மனுஷன் செய்கிற மாதிரி செய்யாதபடி, மனுஷன் செய்கிறதுல தப்பு முடிஞ்சிடும், தப்பான காரியங்கள் முடிஞ்சிடும், ஞானம் இல்லாத காரியங்கள் முடிஞ்சிடும், அறிவீனமான காரியங்கள் முடிஞ்சிடும், புத்தியீனமான காரியங்கள் முடிஞ்சிடும், புத்தி பிசக்கான காரியங்கள் முடிஞ்சிடும். ஆனால் கர்த்தர் செய்கிறதுல இதில் எந்த தவறுமே வராது. அவர் நேர்த்தியாய் முடிக்கும்போது எந்த விதமான பங்கமும் வராது. ஆனால் அதுக்கு சற்று காலதாமதம் போல காணப்படும், பொறுமையாக இருப்பது போல, நீடிய பொறுமை உள்ளது போல காணப்படும். அவைகள் எல்லாம் அவருடைய மனுஷர்களை உருவாக்கி தேவன் தந்ததை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும்.
இதுக்கிடையில நிறைய கேள்விகளை கேட்கறதுனால தான் கர்த்தர் போன முறை ஒரு வார்த்தை சொன்னார். யோபு 38 சொன்னார், இப்போது நீ புருஷனைப் போல, 3ஆம் வசனம், இப்போது நீ புருஷனைப் போல எடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். நீ எனக்கு உத்தரவு சொல். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? பூமி உண்டானது எத்தனை ட்ரில்லியன் கோடி பில்லியன் கோடி ஆண்டுகளோ நமக்கு தெரியாது. இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி பூமி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டானதில்ல. அது எத்தனையோ நமக்கு கணக்கு தெரியாது. ஆனால் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தான் பூமியும் அப்புறம் இன்னும் அவர் எவ்வளோ கோள்களை உண்டாக்கியிருக்காரு. அநேக 1000 லட்சம் சூரியன்களை நட்சத்திரங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. மனுஷன் கண்டுபிடிக்க அது அதிசயமா, அது அதிசயம், இன்னொரு அதிசயம், வானத்தில் இன்னொரு அதிசயம், கடலில் பார்த்தா கடலின் ஆழத்தில் ஒரு அதிசயம், இன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாத அதிசயம், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிற அதிசயம், இப்போ தான் தெரிய வந்திருக்கிற அது அதிசயம் என்று மறைந்திருக்கிற ரகசியங்கள் நிறைய இருக்கு. தேவன் சிருஷ்டித்திருக்கிறதுல மறைவான அதிசயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. அறிந்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் நமக்கு. அறியக்கூடாததும் தெரியக்கூடாததும் மறைவாக இருக்கிறதெல்லாம் அவருடையது. யாருடையது? கர்த்தருடையது. அப்போ நீ சொல்றாரு, நீ எங்கே இருந்த? நீ பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியா இருந்தா எனக்கு சொல்லு. அறிவாளியா இருந்தா சொல்லு. அடுத்தது கேட்டாரு, அதற்கெல்லாம் அளவு குறிச்சது யார்? பூமிக்கு இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம். ஒரு இடத்துக்கு ஒரு அகலம் இருக்கு இல்லையா? ஒரு இடம் ஒருத்தவங்க வாங்குறாங்க, அதுக்கு ஒரு நீளம் அகலம்னு பார்ப்பாங்க இல்லையா? இல்லையா? எதுவுமே பார்க்க மாட்டாங்களே. அதை பார்த்து தானே அதுக்கப்புறம் எல்லாம் ஒழுங்கு பண்ணுவாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. அதுபோல் பூமிக்கு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு உனக்கு தெரியுமான்னு. அதுக்கு அளவு போட்டவர் யார்? அதுக்கு நூல் போட்டவர் யார்? அதுக்கு நூல் போட்டவர் யார்? அறிந்திருந்தா சொல்லு. எங்கே சொல்லுவோம்? சொல்லுன்னு. அப்புறம் சொல்கிறாரு, பூமிக்கு ஆதாரங்கள். பூமி அந்தரங்கத்தில் தொங்குது. பூமி அந்தரங்கத்தில் தொங்குது. எந்த நேரமும் அருந்து உழலாம், அசைஞ்சு உழலாம், அல்லது உருண்டு உழலாம், எது வேணாலும் ஆகலாம். ஆனால் நிற்குது. அதுக்கு யார் அஸ்திபாரம் போட்டதுன்னு கேட்குறார். அதுக்கு அஸ்திபாரம் போட்டது யார்? அதுக்கு கோடிக்கல் வைத்தது யார் என்று சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் சொன்னார். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. இவைகளெல்லாம் பண்ணி முடிக்கும் போது தேவதூதர்கள் ஆகிய நட்சத்திரங்களாக இருக்கிற தேவதூதர்கள் எல்லாம் கம்பீரித்து கர்த்தரை பாடினார்கள்னு. இதெல்லாம் யாருக்காக உண்டாக்கியிருக்காருன்னு? அவர் சிருஷ்டிக்க போகிற மனுஷனுக்காக, அவருக்காகவே இருக்கும்படி, அவருக்காகவே சிருஷ்டிக்க போகிற மனுஷனுக்காக இவைகளை எல்லாம் உண்டாக்கியிருக்கார். அதை பண்ணி முடிக்கும்போது அவர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அப்புறம் இதெல்லாம் உண்டாக்கின பிறகு அதுக்கப்புறம் பூமிக்குள்ளே என்னென்னலாம் உண்டாக்கணும், பூமியில் எவைகளெல்லாம் உண்டாக்கணுன்றது ஆதியாகமத்தில் இருக்குது. 1ஆம் நாள் 2ஆம் நாள் கர்த்தர் அது நல்லது நல்லது என்று கண்டார். ஒரு சிருஷ்டிப்பும் அதுவும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அதெல்லாம் உண்டானதோ. அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாள் எவ்வளவு ஆண்டுகள் கழித்து உண்டானார்களோ. இதெல்லாம் அவருடைய மறைவில் இருக்கிற ரகசியங்கள். எழுதப்பட்டிருக்கிறதும் தெரியப்படுத்திருக்கிறதும் அறியப்படுத்தப்படுகிறதும் கர்த்தரால நமக்கு எதுவோ அதுதான் நமக்கு. அது இல்லாததெல்லாம் நமக்கு கிடையாது. அதே போல சொல்றார் கர்த்தர், சமுத்திரத்துக்கும் கதவு வச்சிருக்கிறேன். சமுத்திரத்துக்கும் கதவு. இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் கதவு இருக்குது. வீட்டுக்கு கதவு இருக்குல்ல,
ஐயோ என்ன முழிக்கிற மொழியை பார்த்தா வீட்டிலே கதவே இருக்காது போல இருக்குன்ற மாதிரிலாம் முழிக்கிறீங்க. வீட்டில் கதவு இருக்கு இல்லையா? வீட்டுக்கு இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருந்தால் அதுக்கு ஒரு கதவு இருக்குது, ஒரு கம்பெனி இருந்தால் அதுக்கு ஒரு கதவு இருக்குது, ஒரு நிறுவனம் இருந்தால் அதுக்கு ஒரு கதவு இருக்குது. எங்கே இருந்தாலும் முன்னையோ பின்னையோ கதவு முன்னே இல்லைன்னா கூட பின்னாடி கதவு இருக்கும் இல்லையா? முன்னையும் இருக்கும் கதவு, ரைட். முன்னாடி கூட ஃப்ரண்ட்டில் கூட சில இடத்துலலாம் ஃப்ரண்ட்லேயே இருக்கும் கதவெல்லாம் இருக்கும். சில இடத்துல கதவு இருக்காது. கதவு யார் வேணாலும் வரலாம், 24 மணி நேரமும் போகலாம். அப்படிப்பட்ட இடங்களும் இருக்குது. இருக்கா? இல்லை இருக்குல்ல கதவு. அதுபோல் கர்த்தர் சமுத்திரத்துக்கும் கதவு வச்சிருக்கிறாராம். கதவு வச்சு அதை அடைச்சிருக்கிறாராம். அவருடைய பிள்ளைங்க சேதாரம் ஆயிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாதுன்னு. அதுபோல் வானத்திலையும் கதவு வச்சிருக்கிறாராம். இப்படி அநேக கதவுகளையும் தாழ்பால்களையும் போட்டு வச்சிருக்காராம். அதெல்லாம் நீ பார்த்திய? அதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஒரு வேத வசனம் உண்டு, வானத்தின் பனகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் பலகணினா என்ன? ஜன்னல், கதவு திறந்து அப்படின்னா அவைகளெல்லாம் கர்த்தர் அப்படின்னு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? உண்டாக்கி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அவர் சொல்ல போய் தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. அவர் எழுத வச்ச போய் நமக்கு தெரியும், இல்லைன்னா அதுவும் நமக்கு தெரியாது. இவைகளெல்லாம் இதுக்கு கீழே இருக்க வசனம்லாம் அநேகவற்றை இவைகளெல்லாம் உனக்கு தெரியுமான்னு நிறைய காரியங்கள் கர்த்தர் கேட்கிற காரியங்கள் இருக்குது. நாம் பார்த்த பகுதி ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், ஒன்று, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம், இப்போ காயம் ஆயிருச்சு. எப்படி ஆச்சோ, எதனால ஆச்சோ? ஒரு நல்ல ஒரு காயம் உண்டாயிருச்சு. உடம்புல காயம் உண்டாயிருச்சுன்னா என்ன செய்வோம்? ஒன்று பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவோம், இல்லைன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துவோம். அப்படியா செய்வாங்க? யாராவது செய்ய மாட்டாங்கல்ல. நமக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி செய்ய மாட்டாங்கல்ல. செய்ய மாட்டாங்க. அடிபட்டுடுச்சிங்க, ரத்த வெள்ளத்தில் ஒருத்தர் மிதக்கிறாரு, இல்லை ஒரு அம்மா மிதக்கிறாங்க, அடிபட்டுடுச்சு. எந்த விதத்திலையோ அடிபட்டுடுச்சு. பாருங்க, நேற்றுக்கு ஒரு செய்தியில் காமிக்கிறாங்க, ஒருத்தவங்க குடும்பமாக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு குடும்பமாக போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு 4-5 ஆம்பளைங்க போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? குடும்பம். அதில் மாமியார் நாத்தனார்னு எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அதில் ஒருத்தவங்க அங்கே இருந்த மாடை பார்த்துட்டு அதை போய் கும்பிட கோயில் பக்கத்தில் தானே இருக்குது, கும்பிட போகிறாங்க. அதில் இந்த பதிவில் அதில் காமிக்கிறதுல தெரியுது, ஒரே தூக்கி வீசிருச்சு அந்த அம்மாவை. வந்தது கோயிலுக்கு முன்னாடி இருந்த மாட்டை பார்த்து, இதோ இங்கே தெய்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போவ, அது தூக்கி வீசிருச்சு. கை கால் முதுகு எல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு. எல்லாம் காயம். எப்படி அடிபட்டதுன்னு கேட்டுன்னு கிடக்குறாங்க எல்லாரும். இன்னும் ஒராசிட்டா போச்சு மாடு, அடித்து தூக்கி வீசிருச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்? ஒரு 6-7 அடி உயரத்துக்கு போய் விடுறாங்க தொபீர்னு. அடிப்படம் இல்லைங்க, அங்கங்க நம்ம அடிப்படாதா?
ஒரு உதாரணத்துக்கு அப்படி சொல்கிறார். அப்படி அடி பார்த்து பல விதத்தில், ஒரு பைக் மோதி, ஒரு வண்டி மோதி, இன்னைக்கு மேலேருந்து கீழே விழுந்து, மரம் முறிஞ்சி கீழே நம்பும்போது தவறி விழுந்து வலிக்கு விழுந்து இல்லையா, சிலருடைய காயத்தினால, சிலருடைய தாக்குதல்னால வருகிற காயங்கள், இப்படி காயங்கள் சரீரத்தில் வர காயத்துக்கு மருந்து வேணும். ஃபர்ஸ்ட் எய்ட் பார்ப்பாங்க இல்லையா, மருந்து 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 போடுவார்கள் இல்லையா, மருந்து போடுவாங்கல்ல, முதல் உதவி செய்வாங்க இல்லையா. அப்போ செய்ய அதுதானே முதல்ல செய்வாங்க. அது செய்யறதுக்கு பதிலாக இது எப்படிப்பட்டது, ஏதுப்பட்டது, எங்கப்பட்டது, என்னப்பட்டது, என்னத்துக்காக உனக்கு அடிப்பட்டதுன்னு அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்து திட்டிக்கிட்டே இருந்தா, வைத்தியம் உடனடியாக வைத்தியம் பார்க்க வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு வந்து காயப்பட்டவங்க கிட்ட பேசிகிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதுதான் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி. ஏற்கனவே அடிப்பட்டு முன்னு போகணும், உயிர் பொழைச்சதே பெரிய விஷயண்டோன்னு அப்படி நிற்கிற ஆளுக்கு, ரத்தம் சொட்ட இருக்கிற ஆளுக்கு ரத்தம் நிற்கிற வேலையும் அந்த காயங்கள் ஆறுறதுக்கான மருந்தையும் போடுறதுக்கு தான் முதல்ல வழியை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எப்படி அடிப்பட்டது என்ன ஏதுன்னு விவரிக்கிறது வேற. முதல்ல இதையே எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அது எப்போ தான் அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது? இப்போ தெரிதா பெட்ரோல் என்னென்னு, மண்ணெண்ணெய் என்னென்னு? உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி தலையை மட்டும் என்ன பண்ணுங்க, பண்ணிக்கிட்டு இருங்க அண்ணே அண்ணே. அப்போ அடிப்பட்டு வார்த்தை ஒருத்தருடைய வார்த்தை பெட்ரோல் மாதிரி வருது, ஒருத்தருடைய வார்த்தை மண்ணெண்ணெய் மாதிரி வருது, அதில் தீயை பற்ற வச்சு விட்ட மாதிரி வருது. வருதுங்களா? சேத்து புண்ணுக்கு மண்ணெண்ணெய் போடலாம். சேத்து புண்ணுக்கு மண்ணெண்ணெய் போடுவாங்க தெரியுமா? தெரியாதோ? சேத்து புண்ணே முதல்ல தெரியலன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ பாருங்க, அப்போ உள்ளான மனுஷனுக்கு காயம் வந்துருச்சுன்னா எதை வச்சு ஆத்துறது? உள்ளான மனுஷனுக்கு ஏகப்பட்ட காயம், காயம். அதை எதில் ஆத்துறது? இருதயம் நொறுங்குண்டு போய் கிடக்குது. இருதயம் நொறுங்குண்டுக்குது. ஒரு பொருளை, நல்ல பொருளை கீழே போட்டுட்டோம், உடஞ்சிருச்சு. அதை கண்ணு முன்னாடி தெரியுது, அதை எடுத்து ஒட்ட வைக்கிறதுக்கு பல ட்ரை பண்ணுறோம். அதை கட்டுறதுக்கோ ஒட்ட வைக்கிறதுக்கோ ட்ரை பண்ணுறோம். அது முன்னிருந்த நிலைமை மாதிரி அது இருக்குமா? அது இருக்குமா? இருக்காது. வெளியரங்கமாக பார்க்குற இதுலேயே அப்படி இருக்காதுன்னா, உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிறத உடைஞ்சதை யாரால அதை உருவாக்க முடியும்? பழைய நிலைக்கு, நல்ல நிலைக்கு அந்த இருதயத்தை செம்மையா யாரால உருவாக்க முடியும்? கர்த்தரால. கர்த்தருடைய வார்த்தை தான், அது வார்த்தை தான் கர்த்தர், வார்த்தை தான் கர்த்தர். அப்போ அவர் வார்த்தையை, வேதத்தில் எழுதி வச்சிருக்கிற வார்த்தையை காயப்பட்டவர்கள் எடுக்கணும், அல்லது காயப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கூறணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அது கீழையாத்து பிசினி தைலம். கர்த்தருடைய வார்த்தை தான் ரத்தம், ரத்தம்தான் வார்த்தை. ஏசப்பா தான் வார்த்தை, ஏசப்பா தான் வார்த்தை, வார்த்தை தான் ஏசப்பா. ஏசப்பாவுடைய ரத்தம் ஏசப்பா தான். அவருடைய வசனமும் ஏசப்பா தான், ஏசப்பா தான் வசனமும், ஏசப்பா தான் வசனமும். அப்போ இந்த நொறுங்கி போயிருக்கிற இந்த இருதயம் பல வகையான காரணத்தினால, பலவிதமான இழப்புகளினால, சூழ்நிலைகளினால எல்லாவற்றிலும் நொறுங்கி போயிருக்கிற ஒரு இருதயம், நொறுங்கி போயிருக்கிற இருதயம். அது அநேக காயங்களாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் காயமாக ரணமாக இருக்குது. அந்த காயங்களை கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, எதிலிருந்தும் ஒரு நல்ல காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நல்ல விதமாகவே இல்லை. எதையும் அவர்களாலே, அவர்களுக்காகவும் அவர்களை கொண்டும் எதையுமே செய்ய முடியல என்ற நிலையும், கட்டுண்டவர்களுடைய
கட்டுகளை அவிழ்க்கிறதும். யார் இந்த வேலையை செய்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மனுஷனுடைய வாழ்வில் இதை செய்யக்கூடியவர். இதை செய்யக்கூடியவர். இப்போ ரூத்தின் புஸ்தகம், ரூத் பேஜ் திருப்பிக்கோ. 336 பழைய ஏற்பாடு 336. இன்னும் அந்த பேஜுக்கே வரலையா? சரி, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. அப்போ நகோமி ஒரு குடும்பம் பெத்லெகேமில் இருந்து, தாவீதின் ஊர் அது, கர்த்தருடைய அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறது பெத்லெகேம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற இடம். அப்போ அந்த டைம் பிறக்க போகிற காலங்களில் பெத்லெகேமில் பிறக்க போகிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இடம். அது அப்பத்தின் வீடு. அந்த இடத்துல, அந்த தேசத்தில், அந்த பட்டணத்தில், அந்த நகரத்தில் வசித்து கொண்டிருக்கிறாங்க அநேகர். அதில் ஒரு குடும்பம் வசிக்குது, தேவனுடைய குடும்பம். அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்ததுனால நம்ம இன்னொரு தேசத்துக்கு போகலாம், கொஞ்ச காலத்துக்கு, இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் நம்ம இன்னொரு தேசத்துக்கு போகலாம், அங்கே போய் நம்ம பிழைப்பு நம்ம பிழைக்கலாம், நம்ம கொஞ்ச காலம் பிழைக்கலாம். பிழைச்சிட்ட பிறகு நம்ம சொந்த பூமிக்கு, சொந்த இடத்துக்கு நம்ம இங்கே பழையபடி நம்ம அவங்களுக்கு என்ன தொழிலோ, அவங்களுக்கு என்ன வியாபாரமோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவை அந்த குடும்பத்தார், அந்த குடும்ப தலைவன் எடுத்து, அவருடைய மனைவி நகோமி, அவங்களுக்கு 2 பையன், மொத்தம் 4 பேரும் அங்கேருந்து புறப்பட்டுடுறாங்க. எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க? சிலர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, நீ போகிறது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் நீ போவாதேன்னு சொல்லியிருப்பாங்க. போவாத, நாங்கள் எல்லோரும் இங்கே தானே இருக்கிறோம், பஞ்சம் கொஞ்ச காலத்தில் எல்லாமே சரியாயிடும், நல்லாயிடும், ஆண்டவர் இறங்கிடுவார், நமக்கு இறக்கம் பாட்டிடுவார், இறங்கிடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பேர் தடுத்திருப்பாங்க. அவங்க எடுத்த முடிவில் அவங்க உறுதியாக நின்று கர்த்தர்கிட்ட விசாரிக்காமல் புறப்பட்டு போகிறாங்க. தங்கள் மனதில் தோன்றுகிறபடி, நினைக்கிறபடி எல்லாம் இருக்கும், கேள்விப்பட்டபடி எல்லாமே இருக்கும், நம்ம நல்லா தான் இருப்போம்னு போகிறாங்க. போனபடியே அவங்க மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. மோவாப் தேசம் கர்த்தருக்கு பிடிக்காத தேசம், அருவருப்பான தேசம், கர்த்தருக்கு பிரியமில்லாத தேசம், விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் வேசி மார்க்கமும் வைக்கிற ஆராதனைகளும் நிறைந்த ஒரு தேசம் மோவாப் தேசம். ஆனால் அவர்கள் அங்கே போகும்போது அந்த தேசத்தில் செழிப்பு, அதில் இருக்கிற இதிலெல்லாம் பார்க்கும்போது, ஆஹா, நம்ம நல்ல முடிவை தான் எடுத்திருக்கிறோம், நல்ல இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறோன்னு அவங்க எந்த இடத்துக்கு சேர்ந்தாங்களோ, மோவாப்பில் எந்த இடத்துல சேர்ந்தாங்களோ அந்த இடம் அவங்களுக்கு சிறந்த இடமாக கொஞ்ச காலம் தோன்றி இருக்குது. அவங்களுக்கு கொஞ்ச காலம் அவங்களுக்கு நல்லதாக தோன்றி இருக்கு. அவங்க எடுத்த முடிவு, அங்கேருந்து புறப்பட்டு வந்தது எல்லாமே நல்லதாக தோன்றி இருக்கு. ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்த பிறகு அப்புறம் அவங்க இப்போ மனதில் வேறு வருது, இங்கேயே நம்ம தங்கிடலாம், கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடலான்னு நினச்சவங்களுக்கு இங்கேயே நமக்கு தங்கிடலாங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வரும்போது, அவங்க பிள்ளைங்க பையன்மார்களுக்கு 2 பேருக்கும் பொண்ணு பார்த்து, அந்த ஊரில் உள்ள பொண்ணை பார்த்து, அந்த தேசத்தின் பொண்ணை பார்த்து கெட்டுறாங்க. மூத்தவனுக்கு ஓர்பால் என்பவளையும், ரெண்டாவது மகனுக்கு ரூத்தையும் திருமணம் செய்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் திடீரென்று நகோமியுடைய கணவர் மரித்து விடுகிறார். பிறகால அங்கிருந்து நல்லபடியாக வருவோம், திரும்ப போவோம்னு இருந்தவங்களில் கணவர் மரிச்சிடுறாரு. பிறகால மகன்களும் ஒவ்வொருத்தரா மரிச்சிடுறாங்க. அப்படின்னா நகோமியுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இந்த நொறுங்கி நொறுங்கின இருதயம். என்ன இருதயம்? நொறுங்கின இருதயம். காயம், ஃபுல்லாக காயம், அவங்களுக்கு காயம். இப்போ இந்த சிறையிருப்பில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த சிறையிருப்பில் வந்துட்டாங்க, இந்த கட்டுகளுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாபத்துக்குள்ளேயும் கட்டுக்குள்ளேயும் என்ன செஞ்சிட்டாங்க? இழப்புக்குள்ளேயும் உள்ளே வந்துட்டாங்க. 4 பேரா புறப்பட்டாங்க, ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து புறப்பட்டாங்க 4 பேர். எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாது.
எந்த நஷ்டமும் இழப்பும் எதுவும் கிடையாது. அவங்க இருந்த இடத்துலையும் அவங்களுக்கு அங்கே இருக்கிற எல்லாமே இருந்தது. ஆனால் பஞ்சத்தினுடைய கொடுமையினால் வேறு வழி இல்லைன்னு நினச்சிட்டு அவங்க புறப்படுறாங்க. ஆனால் வேறு வழி இல்லைன்ட்டு யாரும் போல் அங்கேயே தான் இருந்துட்டாங்க. கர்த்தர் கட்டாயம் திரும்புவார், பெத்லெஹேமுக்கு தமது திருமுகத்தை திருப்புவார், அவருடைய வெளிச்சத்தை அனுப்புவார், அவர் அனுக்கிரகம் செய்வார், தேசத்தின் மேலே ஆகாரத்தை கட்டளையிடுவார் என்று நம்பி இருந்தவங்க இருந்துட்டாங்க. ஆனால் இவங்க அதில் காத்திருக்காம புறப்பட்டு வந்தவங்க இல்லை 4 பேரில் 3 பேர் இறந்துட்டாங்க. இப்போ 3 ஸ்திரீகள் தான் இருக்கிறாங்க இந்த வீட்டில். 3 பேரும் விதவைகள். 3 பேரும் விதவைகள். 2 பேர் இளம் விதவைகள், ஒருவங்க வயதானவங்க. இப்போ நிராயுதபாணியாக இருக்கிறாங்க. சொந்த இடமும் இல்லை, சொந்த ஊரும் இல்லை, சொந்த இனஜன பந்துகளோடவும் இல்லை. கேட்குதா? சொந்த ஜனங்களோடவும் இல்லை. அப்போ கிடையாது அவங்க. அப்போ இந்த வாழ்க்கப்பட்ட வந்த இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் எந்த எதிர்காலமே இல்லை. அவங்களுக்கு பிள்ளைகள் எதுவும் பிறக்கலை, அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் எதுவும் இல்லை. அப்போ தான் இந்த நகோமி சொன்னாங்கன்னு கடந்த சில வாரங்களை போன வாரத்துக்கு முந்தின வாரமும் சொன்னார். நகோமி அவங்கள பார்த்து, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன செய்துக்குங்க, பார்த்துக்குங்க மக்களேன்னு சொல்கிறாங்க. அதை அவங்க கேட்கல. நாங்கள் உங்களோட தான் இருப்போம், நாங்கள் உங்களோட தான் வருவோன்னு, நான் சொந்த கர்த்தரை எனக்கு கொடுத்தது இதுக்கு பெத்லெஹேமுக்கு போகிறேன்னு கிளம்புறாங்க. அவங்களோட கூட வர்றதான் இவங்களும் வர்றாங்க. கர்த்தர் அங்கே நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டார், அங்கே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார் ஜனங்களை. பஞ்செல்லாம் போயிருச்சு, கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டு இவங்க வர்றாங்க, பெத்லெஹேமுக்கு புறப்பட்டு வர்றாங்க. இதில் ஓர்பால் சரி மாமி சொல்கிறத கேட்டு சரின்னு சொல்லிட்டு அவள் தன்னுடைய தகப்பன் தாய் வீட்டுக்கு திரும்பிடுறா. ஆனால் ரூத்தோ அதற்கு இசையலை, அதற்கு ஒத்துழைக்கலை, அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், நீ எங்கே மறிக்கிறியோ அங்கே நான் மறிப்பேன், மேல் கொண்டு எந்த இதையும் என்கிட்ட பேசுகிறதே வேண்டாம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. அது அவ்வளவு சாதாரணமான வார்த்தை கிடையாது. நாம் யாருமே சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. ஏதோ தியானிக்கிறதுக்கு இன்றைக்கி சொல்கிறதுக்காக நமக்கு மட்டும் இல்லை, இது அவ்வளவு சாமானியமான வார்த்தை கிடையாது. ரூத் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையானது எவ்வளோ நம்ம இடத்துல இல்லாத அந்த தெய்வீக நம்பிக்கை, தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த தெய்வீக நம்பிக்கை நம் ஒருவரிடத்துல கூட கிடையாது. பிதாக்கள் வைத்திருந்தார்கள் நம்பிக்கை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் தெரிந்து கொண்டதில் நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கைக்கும் இந்த நம்பிக்கையெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டும் எல்லாமே ஈக்குவலானது. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் தான், அதில் யாரும் கிடையாது. ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட சமானமான முறையில் இவர்களுடைய விசுவாசமும் அத்தகைய விசுவாசம், அதை காட்டிலும் மேலான ஒரு விசுவாசம் இவர்கள் விசுவாசம். அவருக்கு எல்லாமே இருந்தது கூட, ஆனால் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ரூத் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. தேவனை குறித்து அவர்கள் நகோமி மூலம்தான் கேள்விப்பட்டு, நகோமி மூலமாக கேட்டு 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 நகோமி மூலமாக கேட்டு 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 நகோமியில் இல்லாத விசுவாசம் தெய்வீக நம்பிக்கை எல்லாம் நகோமியை விட அதிகமாக ரூத்துக்கு வந்துட்டு, அப்படியே ரூத்துக்குள்ள வளர 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 பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ஏகதேசம் எல்லாம் ஒரே மாதிரி வந்துட்டு. பிதாக்கள்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு, அவங்க விசுவாசம், அவங்களுடைய விசுவாசம், யோசேப்புடைய விசுவாசம், ஒவ்வொருத்தருடைய விசுவாசம், மோசேயுடைய விசுவாசம், யோசுவாவுடைய விசுவாசம், தேவதாசர்களுடைய விசுவாசத்துக்கு கிட்ட அவங்க இந்த விசுவாசம், இந்த மகளுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா தேவனுடைய பார்வையில் வந்துருச்சு. தேவனுடைய பார்வையில் வந்துருச்சு. சும்மா இப்படி சொன்னதுனால இல்லை, இருதயபூர்வமாக இருதயமானமாக எந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து, மாமனாரை இழந்து, கணவனை இழந்து, தன் சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து எல்லாமே என் வாழ்வுன்னு அவங்களுக்கு எதுவுமே இல்லை, இப்போ என் வாழ்வெல்லாம் கர்த்தர் தான், என் ஜீவனெல்லாம் கர்த்தர் தான் என்று சொல்லி நம்ம சொல்லலாம், வாயில் சொல்லுவோம், ஆனால் இருக்க முடியாது. ஆனால் அவங்க இருந்ததுனால மாமியோடு புறப்பட்டு வர்றாங்க. அந்த தேசத்துக்கு இந்த மக வந்தது கிடையாது, ரூத் வந்தது கிடையாது, வந்தது கிடையாது. எந்த நம்பிக்கை அடிப்படையில் ரூத்தும் நகோமியும் அங்கிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க.
இப்போ விட்டுட்டு வந்ததெல்லாம் இருக்குமா இருக்காதுன்னா இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? 10 வருஷத்துக்கு மேலாச்சு விட்டுட்டு வந்து இப்போ திருப்பி போகிறாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து சகலத்தையும் இழந்து இப்போ இவங்க சம்பாதிச்சு சவதரிச்சுட்டா வராங்க. அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி அந்த இடத்துல போய் எதிர்கொள்ள போகிறாங்க? அந்த சொந்த பூமியில் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. மக்களை எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறாங்க? அப்போ இந்த மாமி கூட பட்டு வராங்க ரூத்து. மாமிக்கு நடுவழியில் ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, இல்லை அங்கே போய் ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. என்ன? எதுவுமே இல்லையே. இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, எதுவும் இல்லைன்னா இவங்க கதி என்ன வருது? அப்போ அவங்க இருதயம் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு காயம் நிறைந்த இருதயம். எந்த நம்பிக்கைக்கு வெளிச்சமே இல்லாத ஒரு இது சூழ்நிலை. எல்லாமே இருள், எல்லாமே இருள், வெளிச்சமே இல்லை. ஆனால் வெளிச்சமாகிய தேவன் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க. வெளிச்சமாகிய தேவன் மேலே, ஒரே வெளிச்சமாகிய மனுக்குலத்துக்கு வெளிச்சமாகிய தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. கண்ணால் தேவனை பார்த்ததில்லை, தேவனை குறித்து அறிந்து கேள்விப்பட்டதில் இப்படி உருவாகியிருக்காங்க கர்த்தராலே. இப்போ அந்த மகளுடைய காயங்கள்லாம் ஆற்றப்படணும், நகோமியுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றப்படணும். அவர்கள் இழந்ததெல்லாம் அவர்களுக்கு திரும்ப வரணும். அவங்க வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் வரணும். தேவன் அவங்களுடைய சிறையிருப்பை திருப்பணும். அவங்க கட்டுகளெல்லாம் அறுக்கணும். இப்போ அவங்க வந்துட்டாங்க, பெத்லெகேமுக்கு வந்துட்டாங்க. வந்தா இது நகோமி தானேன்னு பார்க்குறாங்க எல்லாரும். ஒரு நேரம் அந்த அம்மா நல்லா இருந்துட்டு தான் போயிருக்காங்க. இப்போ ரிட்டர்ன் வரும்போது எல்லாமே உருக்குலைஞ்சி ஒன்றும் இல்லாமல் வரும்போது இது நகோமியான்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. ஆனாலும் அது நகோமி தான். இப்போ கூட வந்திருக்கிறது யார்? மோவாப் ஸ்திரீ, 2வது மருமக அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவள் புருஷன் எங்கே? இல்லை, அதான் அந்த நகோமியுடைய மகன் இறந்துட்டான் அப்படின்னு. சரி, அப்போ மாமிக்கு அவள் ஒத்தாசையாக இருந்து பணிவிட செய்கிறதை எல்லாமும் அங்கே இருந்ததும் இங்கே செஞ்சதை கொண்டதெல்லாம் அந்த ஊரார் பேசுகிறார்கள். என்னன்னு, இப்படி ஒரு மருமகளா என்று இப்படி கிடைக்குமா என்று சொல்லி. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வளர்ந்து வர்ற இடத்துலையே இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது கஷ்டம். ஆனால் தேவனுடைய குடும்பமாக இல்லாத ஒரு இடத்துலேருந்து பிறந்து அதிலிருந்து வந்து பிறகு வாழ்க்கப்பட்ட இடத்துல கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதில் வளர்ந்து வந்த மக, எவரிடத்துல இல்லாத ஒரு அற்புத குணம், தேவ குணம் இந்த மகிட்ட இருக்குது. பணிவு, தாழ்மை, கனிவான வார்த்தைகள், பணிவிடை செய்கிற குணம் என்னன்னு சொல்லிட்டு உதாரத்துவமான குணம், சகல குணங்களும் நற்குணங்களும் நிறைந்த ஒரு மகளாக நகோமி ரூத்து இருக்கிறார்கள். இப்போ என் தேவன் தான் சொன்னதுனால இப்போ தேவன் அவள் வாழ்க்கையில் இருந்த நுகங்களை கட்டுகளை முறிச்சிட்டாரு. ஆனால் வெளியில் தெரியல. நுகங்களை முறிச்சிட்டாரு, தெரியல. ஆனால் துக்கமும் பாடும் வேதனையும் அவர்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. அதுலேருந்து அவர்களால் என்ன பண்ண முடியல? வெளியே அது வர முடியும், அவ்வளோ வர முடியாது. கர்த்தர் வர வச்சாதான் வர முடியும். அதில் இருக்கிறார்கள். கடைசியாக அதில் தான் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். நம்ம கடந்த முறை அங்கே வந்துட்டாங்க. ஒரு வயல்வெளிக்கு போமா வேலைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு வயல்வெளிக்கு போமா அப்படின்னு. அங்கே கதிர் பொறுக்கிறவங்களோட கூட நீ கதிர் அறுக்கிறவங்க கூட அங்கே இருந்து சிந்தி கிடக்கிற கதிர்களை எடுத்து பொறுக்கி கொண்டு வா நம்ம வயிற்றுக்கு. அப்போ எந்த நிலைமையில் இருப்பாங்க? ஒரு நேரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ சிறப்பாக இருந்தவங்க, கொஞ்ச காலம் பஞ்சம், அது 1 வருஷம் பஞ்சமோ சில வருஷம் பஞ்சமோ நமக்கு தெரியாது. அந்த பஞ்சத்துக்கு பயந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு வரப்போய் எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. எல்லாவற்றையும் இழக்கக்கூடாதது எல்லாம் சேர்த்து மொத்தமாக இழந்துட்டாங்க, கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க. இனி அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது என்கிற இதுக்கு வந்துடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலை. அப்போது ஒரு வயல்வெளியில் போய் அங்கே போமா வேலைக்கு போ, அங்கே கதிரை இருக்கிறவங்க
இது அறுப்பு காலம். அது ஒரு யார் வயல்வெளியில் நிறைய பேர் சொந்தக்காரர் இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு வயல்வெளிகள் சொந்தம் இருக்கும். அவருக்கு எதிர்க்கிறவங்க இருப்பாங்க அந்த இடத்துல. இப்போ வயலில் இப்போ அறுப்பு அறுக்க போகிறாங்க இல்லையா, இப்போ நாளை காலையில் வயலில் அறுப்பு அறுக்க போகிறாங்க. ஒரு 50-100 பேர் போகிறாங்க, ஒரு 50 பேர் வயல் அறுக்கிறதுக்கு போகிறாங்க. அறுக்கிறதுக்கு போவாங்கல்ல, இப்போ மிஷின் இருக்குது. அந்த காலத்தில் மிஷின் கிடையாது, இப்போ அறுக்கிறதுக்கு போவாங்க இல்லையா. அப்போ போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா, நாங்கள் இன்றைக்கி போகிறோம், நீ வா, அங்கே சிந்தி கிடக்கிறத நீ என்ன செய்துக்கலாம், எடுத்துக்கலாம். அறுக்கிற நான் எடுக்க முடியாது, நீ என்ன பண்ணு, நீ எடுத்துக்கோன்னு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்கள வர வைப்பாங்கல்ல. இன்றைக்கி நடக்கிறதானே அந்த காலத்துலேயும் நடந்திருக்கும். அப்படி மீறி யாராவது புது ஆள் யாராவது வந்தால் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கேலி பண்ணலாம், பரிகாசம் பண்ணலாம், உதாசீனம் படுத்தலாம். பேசினா கூட காதிலே உழாத மாதிரி நம்ம பாட்டு காதை அடிச்சுட்டு செவிடி மாதிரியே நம்ம இருந்துக்கலாம். அதை பார்க்க ஓடியே போயிடுவாளுங்க. ஓடியே போயிடும். மூஞ்ச காட்டலாம். மூஞ்ச எப்படி காட்டணும்னு தெரியும்ல, நமக்கு அது நல்லா தெரியும். மூஞ்ச எப்படி காட்டணும், அப்படி மூஞ்ச காட்டுவோம். இல்லைன்னா 2 துப்புவோம், ஓடியே போயிடுவோம். இந்த வயல்வெளியில் போய் நின்று நம்ம இருந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒன்று கிடைக்கும், அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம இவ்வளோ இது பண்ணணுமா, அதை விட எங்கேயாவது அது போகலாம் வேறு வார்த்தைகள்லாம் வரும். இப்படிப்பட்ட இடங்களும் அங்கே இருக்குது. ஆனால் கர்த்தரோ அவள் வாழ்க்கையை, அம்மா ரூத் அவர்கள் வாழ்க்கையை, தம் மகளுடைய வாழ்க்கையை தேவன் கையில் எடுத்துட்டதுனால, பொறுப்பை தேவன் எடுத்ததுனால, அவள் வாழ்வை, அவள் எதிர்காலத்தை கர்த்தர் எடுத்துக்கிட்டதுனால போவாசுடைய வயல்வெளிக்கு வரும்படி அவள் இருதயத்தில் கிரியை செய்து அங்கே வர வச்சிட்டாரு. அதுதான் பார்த்தோம். அங்கே வர வச்ச பிறகு தான் அந்த போவாஸ் வேலைக்காரங்கிட்டெல்லாம் பேசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கிருபையாக இருக்க கடவாராக என்று ஜனங்களுக்கு எல்லாருக்கும், வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணுறாரு. அப்போ தான் இந்த ரூத் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இவங்க புதுசாக இருக்கிறாங்களே, யார் என்னன்னு விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி மோவாப் தேசத்துலேருந்து வந்திருக்காங்க, ரூத் அவங்களுடைய மருமகன். அப்போ அவர் சொல்கிறார், உன்னை குறித்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எல்லாமே நான் வேலைக்காரங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்குறேன், உன்னை யாரும் தொடக்கூடாது, யாரும் ஈனம் பண்ணக்கூடாது. அதுதான் ஈனம் பண்ணுறதுன்னா கிண்டல் கேலி பரியாசம் பண்ணுறது. ஓடியே போயிடுன்னு, அதை பண்ணுறதுலேயே ஓடியே போயிடணும். நீ துண்டை காணும் துணியை காணணும், ஓடியே போயிடணும் நீ அதான்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க இங்கே இருக்கட்டும், நீங்கள் இவங்க தண்ணி குடிக்கிறவங்க இவங்களோட தண்ணி குடி, இங்கே இளைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர்களை இன்னும் கூட கொஞ்சம் சிந்தி விடுன்னு சொல்கிறாரு. வேலைக்காரர்களுக்கு சிந்தி விடுங்க, அது எல்லாம் பொறுக்கிக்கிட்டோன்னு. எவ்வளோ நாட்களாக நினச்சிருப்பாங்க. ஒரு 15 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அவ்வளோதான், 7:30க்கு ஷார்ப்பாக முடிஞ்சிடும் கர்த்தருடைய கிருபையில். ஆனால் அப்போது அந்த ரூத்துன்றவங்களுடைய அம்மா அப்பா பற்றி இதில் எதுவும் போடப்படலை. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்க அம்மா அப்பாத்தில் எதுவும் போடப்படலை. இவ்வளோ தகப்பன் தாய் வீட்டில் வளர்ந்துருப்பாங்கல்ல இல்லையா? கஞ்சை குடித்தாங்களோ, கூட குடித்தாங்களோ, என்ன குடித்தாங்களோ, வளர்ந்துருப்பாங்களோ ஒரு இடத்துல. அவங்க நினைக்க மாட்டாங்கள்ல, நம்ம எப்படி இருந்தோம், பிறகால வாழ்க்கப்பட்டு வந்தோம். சரி, வேறொரு தேசத்தை சேர்ந்தவங்க, வேறு நம்பிக்கையில், ஒரே தேவனுடைய நம்பிக்கையின் பேரில் இருக்கிறவங்க, நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சி வந்தோம். கடைசியில் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ நிலைமை என்ன, உயிர் வாழணும். ஆமாம், உயிரை போக்கிக் கொள்ள உரிமை இல்லை, ஆனால் வாழணும் என்கிற நிலையில் வரும்போது நினச்சி எப்படிலாம் அழுவாங்க. எவ்வளோ நாட்களாக அழுவாங்க. நகோமி ஒரு பக்கம் அழுவுறது, ரூத் ஒரு பக்கம் அழுவுறது இல்லையா? கணவர் இருந்து அவர் வேலை செய்திருந்தால் அவங்க வேலைக்கு போக வேண்டியது இல்லையே. இன்றைக்கி 2 பேர் வேலைக்கு போகிறாங்க. இந்த காலகட்ட கதை வேறு, அன்றைக்கு வேறு. அன்றைக்கி அவர்கள் கணவர் இருந்திருந்தாருன்னா, மாமனார் இருந்திருந்தாருன்னா, நமக்கு இந்த நிலை இல்லைன்னு நினச்சா அழுவாங்களா, அழ மாட்டாங்களே? மற்றவங்க கிட்ட போய் கையேந்தி நிற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோமே என்று சொல்லி அநேக நொந்து கொள்ளுதல், எக்கச்சக்கமான முறையில் அவங்க இருதயம் அவ்வளோ வேதனைப்பட்ட அந்த இருதயத்தில் இதுதான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் பாருங்கள். திரும்ப 3ஆம் அதிகாரத்துக்கு தான் போனோம் பாருங்க.
13ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரூத்து 2ஆம் அதிகாரம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். பாருங்க, இது மாதிரி ஒரு வார்த்தையை எங்கேயுமே ரூத்து கேட்டதில்லை. பிறந்ததுலேருந்து பிறந்த வீட்லேயும் கேட்டதில்லை, வாழ்க்கப்பட்ட வந்த வீட்லேயும் கேட்டதில்லை. இது வரைக்கும் நான் கடந்து வந்திருக்கிற வழி பாதையில் யார்கிட்டையும் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதே கிடையாது. யார்கிட்ட கேட்டது கிடையாது? ரூத்துடைய வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. முறை இருதயத்தில் காயங்கற்ற வார்த்தைகள் வருது. காயத்தை ஆத்திர வார்த்தை வருது. நம்மகிட்ட இருந்து வருதா? நம்மகிட்ட இருந்து வருதா? நம்ம சொல்ல முடியுமா? நம்மகிட்ட இருந்து வருதா? இன்னொருத்தருக்கு காயத்தை ஆத்திர வார்த்தை, கீக்கிற வார்த்தையா சொல்லு. கீன்னு கீச்சிடுறேன், தாரா கீச்சிடுறேன், நாரா கீச்சிடுறேன், பீஸா கீச்சிடுறேன், பீஸா கீச்சிருவேன். எனக்கு நான் யாரு? நான் யாரு? கிழின்னு கீச்சிருவேன், குத்துன்னு குத்திடுவேன், குத்துன்னு குத்தி எடுத்துருவேன். எங்கெல்லாம் இது இருக்குதுன்னு கண்டுபிடிப்பேன். நான் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் பேசுறதுலெல்லாம் நான் நைஸாக கண்டுபிடிச்சு நான் அதை எடுத்து குற்றமாக கொண்டு வருவேன். அதை கொண்டு வந்து நான் படியாக கொண்டு வருவேன். அதை வச்சே நான் நாள் கணக்காக ஓட்டுவேன். நான் ஏர் விழுவேன். அதை வச்சே நான் ஏர் விழுவேன். அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாய் இருக்கிறவர்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட போவாஸ் பேசின வார்த்தைகள் வராது. ஆனால் அதை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய எஜமா, அந்த அவங்க வாழ்கிற பகுதியிலேயே மிகப்பெரிய செல்வந்தர், செல்வந்தருடைய மகன், அவர் தான் ஓனராகவும் இருக்கிறாரு. எல்லாம் அதான் வாலிப வயது. இப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு, எப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு கூட அவர் அங்கே இருக்கிறவங்களோடு கூட நடந்து கொள்கிறாருன்னு, எஜமானா இருந்தும் எப்படி நடந்து கொள்கிறார் என்றதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவர் உங்ககிட்ட வேலை செய்கிற வேலைக்காரிகளுக்கு நான் சமானமானவல்லன்றாங்க அந்த அம்மா. வேலைக்காரிகளுக்கு நான் சமானமானவ அல்லன்னு சொல்கிறாங்க. பிறகாலே அவங்களுக்கு நிறைய கொடுத்து அனுப்புகிறாங்க. எடுத்துகிட்டு மாமிக்கிட்ட கொண்டு போய் நான் போன இடம் எந்த இடம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி போவாஸ் என்ற ஒருத்தருடையது. ஐயோ, இது உன் மாமனாருடைய சொந்தம், என் கணவருடைய சொந்தம். இது இந்த வம்சத்தினுடைய வழிகளை பார்த்தால் இது வந்து யோசேப்பினுடைய சந்ததி, எப்ராஹிமுடைய சந்ததி. இவங்க யோசேப்புடைய சந்ததிகள். இதனுடைய பேக்ரவுண்டு சந்ததிகள் எல்லாம் அந்த சந்ததியை சேர்ந்தவங்க. அப்போ 3ஆம் அதிகாரம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் வாசிங்க. நேரம் கடக்குது. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இந்த அம்மா இந்த வார்த்தை எப்படி சொல்றாங்க? ஆனா இவங்க சௌக்கியத்தை தேடாதிருப்பானோன்னு சொல்றாங்க. ஆனா அதை செய்கிறவர் கர்த்தர், இவங்க இல்லை. இவங்க பார்த்து எடுத்து போவாசுடைய வயல்வெளிக்கு இந்த அம்மா அனுப்பலை. ஏன்னா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி இருந்திருப்பாங்க, கதறி இருப்பாங்க, அழுதுட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் இருந்திருக்க கூடும். ஆனால் வாழ்வழிக்கிறவர் கர்த்தர், மறுவாழ்வழிக்கிறவர் கர்த்தர், மறு கட்டமைப்பை செய்கிறவர் கர்த்தர், வாழ்க்கையை மறு கட்டமைப்பு செய்கிறவர் கர்த்தர், அதை நிர்மாணம் பண்ணியிருக்கிறவர் கர்த்தர், அதை தீர்மானம் பண்ணி நிர்மாணம் பண்ணி அதை நடத்துகிறவர் கர்த்தர். ரூத்தா அந்த வழியில் நடத்துகிறவர் கர்த்தர், நகோமி கிடையாது. ஆனால் இங்கே நகோமி அப்படி சொல்கிறாங்க, தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமலிரு. அவன் படுத்து கொண்டபோது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள்.
போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண இருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை பார்த்து, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்த அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியாரண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். பாருங்க, இப்போ மாமிகிட்ட சொல்கிறாங்க, இது நம்ம உறவின் முறையான் என்று. ஆனால் போவாஸுக்கும் திருமணம் ஆகலை. அவரும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேலைக்காக ஒருபுறம் காத்திருக்கிற ஒரு மகன். அப்போ இந்த ரூத்துடைய வாழ்க்கைக்கு இவங்க ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த விதத்திலையுமே கிடையாது, எந்த விதத்திலையும் கிடையாது. யாருக்கிட்டையும் இல்லாதது ஒன்று அவகிட்ட இருக்குது. எல்லாமே இருந்தாலும் எது இருக்கணுமோ அது இவகிட்ட இருக்கு. எது இருக்கக்கூடாதோ அது எல்லாம் அநேகர் இடத்துல இருக்குது. ஆனால் அந்த உலகத்துக்கு உண்டானவைகளெல்லாம் இருக்குது. இருக்க வேண்டியது அநேகர்கிட்ட இல்லை. என்னன்னா நற்குணம். என்ன இல்லை? நற்குணம் என்பது அதுதான் 2 இடத்துல சொல்றாரு அவர். 10ஆம் வசனத்தில், என் மகளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரிதரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி. என்னது? இதை வச்சு தான் வண்டி ஓட்டுறாங்க. எத்தனை நூற்றாண்டுகளாக வண்டி ஓட்டுறாங்க. குணசாலிய ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? விலையேற பெற்ற முற்றுகளை பார்க்கிலும் அது விலையேற. அது சத்தியமான வசனம். ஆனால் அந்த குணசாலி எங்கே? அந்த குணவாளம் எங்கே? அல்லது குணசாலி எங்கே? இல்லையே. அரிதானதாய் இருக்கிறது, காண கிடைக்காததுமாய் இருக்கிறது, தான் தோன்றி மறைந்து போகிறதாய் இருக்குது. ரொம்ப அரிதான காரியம். நீ என்னிடத்துல இருக்குது, உன்னிடத்துல இருக்கலாம் யாரும் சொல்லவே முடியாது. நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவாங்க. ஆனால் இந்த போவாசு கர்த்தருடைய மகன், குணசாலி,
போவாஸ் குணசாலி, ஐஸ்வர்யவான், குணசாலி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு தாசன், கர்த்தருடைய குடும்பம், அவருடைய குடும்பம். இது முற்றிலுமாய் உருக்குலைந்த குடும்பம், எந்த விதத்திலையும் இல்லை. ஆனால் அந்த மக தேவனுடைய மக, தேவனோடு கூட இருக்கிற ஒரு மக, தேவனுக்கு சொந்தமான மக, தேவனுடைய இரத்தத்தினாலே சொந்தமான மக, ரூத் சொந்தமான மக. இப்போ எங்கே கொண்டு வந்து வாழ்க்கையை கொடுக்குறார் என்றால், இந்த மக எங்கெல்லாம் எந்த வயல்வெளியில் வேலைக்காரிகளுக்கும் சமமாக இல்லை, நான் வேலைக்காரிகளுக்கெல்லாம் நான் சமானம் கிடையாது, அவங்களோட ஒப்பிடுவதற்கு எனக்கு எந்த அருகதையுமே இல்லைன்னு. ஆனால் அந்த அம்மா அந்த வயல்வெளிக்குள்ளே, அந்த ரூத் அந்த வயல்வெளியிலுக்குள்ளே முதல் முறை அதுக்குள்ளே நுழையும் போது கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் இந்த இடத்துக்கு சொந்தக்காரியா அவளாக்குறாருன்னு. அந்த வந்தது அந்த வேலைக்காரிக்கு சமானமா இல்லாத வந்தவங்களே அந்த வேலைக்காரிகளுக்கு, அந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் எஜமாட்டி ஆக்க போறாருன்னு அந்த அம்மா விரும்பல, ரூத்து விரும்பல. அதுக்கான தப்பான வழியெல்லாம் அவங்க கடைபிடிக்கல, அதுக்கெல்லாம் தவறான ரூட்டெல்லாம் அவங்க கடைபிடிக்கல. ஆனா கர்த்தர் நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் இடையில அவங்க கடந்து வந்த கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், சிறையிருப்புகள், கட்டுகள், பசி பட்டினி, அந்த இடத்துக்கு அவங்க வரும்போது ஒரு வார்கோதுமை அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம நமக்கு எல்லாம் எழுதியிருக்கிறதுனால வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாடினா என்னன்னு தெரியும், அவங்க ரூத்தை பற்றி போட்டிருக்குது. ரூத்துக்கும் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரூத்துக்கும் தெரியும், இல்லைன்னா ரூத்துக்கும் எதுவும் தெரியாது. கர்த்தர் நடத்துகிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருந்திருக்கும், அவங்க தோளில் போட்டு கொண்டு போகிறாங்க. திருப்ப இப்போ அனுப்பி விடுறாரு, 6 படி கோதுமை கொடுத்து அனுப்புகிறார், வேண்டியபடி செய்வேன். இதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்க கடைசி சுமந்ததாக இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க சொல்லி சுமந்துட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு நினைச்சு பார்க்காத வீடு, வாசல், சொத்து, சுதந்திரம், அது இது, மனுஷர், உறவு கருவு எல்லாமே கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிட்டார். ஆனா சொன்னாரா நகோமி கிட்ட, ரூத்து கிட்ட பேசினாரா? உனக்கு போவாசை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த குடும்பத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், அதுக்கு உண்டான சகலவத்துக்கு நீ சுதந்திரவாளி, அந்த இடத்துக்கு உன்னை எஜமானியா அனுப்புறேன் என் மகளே அன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஒன்று கூட சொல்லலை. ஆனால் கர்த்தர் செய்கிறத தேவதூதர்கள் பார்த்து, ரூத்துக்கு கர்த்தர் இப்படி செய்திருக்கிறாரே என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் ரூத்துக்கு இன்னும் தெரியல கர்த்தர் செய்திருக்கிறாரேன்னு, கர்த்தர் செய்திருக்கிறாரே என்று சொல்லி அவ பொறுமையோடு இருந்தது, சகித்தது, பரிசுத்தமாக இருந்தது, உண்மையாக இருந்தது, மனத்தாழ்மையாக இருந்தது, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து தன் மாமிக்கு செய்த பணிவிட, தன் மாமியாரை கவனித்து கொண்ட, பெத்த தாயே மகனை பார்க்க மாட்டாங்க, மகளை பார்க்க மாட்டாங்க, மகன் தாயை பார்க்க மாட்டாங்க. தவப்பும் பார்க்காத உலகம் இது, தவப்பும் பார்க்காத உலகம். ஆனால் பார்த்துட்டாலும் பார்த்தேன்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்புகிற உலகம், ஊரெல்லாம் பரப்புகிற உலகம், பேசுகிற உலகம். அதை தனக்கு நற்குணம் என்று சொல்லுகிற விரதம், ஒன்றை செய்துட்டு அதை பிரதாபப்படுத்துகிற காரியம், அதை நான் செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு சொல்லி பிரதாபப்படுத்துகிற காரியங்கள், அதை மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் உள்ள மனுஷர்கள். இப்போ இதெல்லாம் அவர் விவரமாக சொல்லியே அனுப்பிட்டார். அவங்க உள்ள எப்படி இருந்திருக்கும், இது இவர் சொல்லி அனுப்புகிறாரு. அவங்க கிளம்பிட்டாங்க, காலையில் கிளம்பி விடிய காலம் கிளம்பி அவங்க மாமிக்கிட்ட வந்துட்டாங்க. மாமிக்கிட்ட இப்போ வந்துட்டாங்க. மாமி அவங்க உள்ள எப்படி இருந்திருக்கும்? ஈஸியாக உட்காந்து படிச்சோன்னா அவ்வளோதான், ஆமேன்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகன்னு ஜெபம் பண்ணோன்னா நம்ம பாட்டு நம்ம போயிடுவோம், அவ்வளோதான். எப்படி இருந்த அவங்க உள்ளம் புறப்பட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கும்? இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான், முறை பிரகாரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு இஸ்ரவேல் இதில் ஒரு முறை இருக்கு, யூத ஜனங்களில் ஒரு முறை இருக்கு. யார் ரொம்ப க்ளோஸ் பிளட் ரிலேஷனில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ, ஃபஸ்ட்டு அவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா ரெண்டாவது யார் இருக்காங்களோ அவங்க என்ன செய்யலாம், அவங்க ஆமாம்
சொல்லிட்டு அதுக்கு ஒரு முறைகள் இருக்குது, அதுக்கான ஒழுங்கு இருக்குது. அதை தான் சொல்கிறார். எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான், அவன் உன்னை விவாகம் பண்ணலைன்னா நான் கட்டாயம் என்ன செய்வேன், கர்த்தருடைய நாமத்தினால ஜீவனை கொண்டு சொல்கிறேன், உன்னை விவாகம் பண்ணும்படி செய்வேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் விவாகம் பண்ணட்டும் தான் சொல்கிறார். அவர் விவாகம் பண்ணட்டும், நான் அதை சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் விவாகம் பண்ணுவேன்றார். இப்போ இதை கேட்டுட்டு போகிறவங்களுக்கு இப்போ லைஃப், இப்போ அவங்க லைஃப் எனக்கு அமையும், இன்னொரு லைஃப், செகண்ட் லைஃப், எனக்கு இன்னொரு லைஃப், எனக்கு ரெண்டாவது வாழ்வு, எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வாழ்வுக்காக அவங்க வரல. அப்போ மாமி சொல்லி அனுப்புகிறாங்க, சில விஷயத்த சொல்லி அனுப்புகிறாங்க, அது தேவனுடைய வழிகள் கிடையாது, சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அவங்க என்ன வந்தாங்க, முதல்ல இங்கே வந்தாங்க, அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு நன்மையாக வந்துருச்சேன்னு 4ஆம் அதிகாரம், சீக்கிரம் நேரம் முடியுது, 1ஆம் வசனத்திலிருந்து. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டு கொள்ளுகிறேன் என்றான். இது சொல்றது என்ன, வயல்வெளி, என்னது வயல் நிலம், அவங்க சொத்துக்களை எல்லாம் நான் மீட்டுக்கிறேன், அதை மீட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்தது சொல்லுவார், இது பண்ணணும் அப்படின்னு. ரைட், நான் மீட்டுக்கிறேன், வயல் நிலையம் சொத்துக்களை எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், நான் மீட்டுக்கிறேன், நான் எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். 5ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை பெற்றிருக்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். அது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாலைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல் ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு
இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கணுமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன். பாருங்க, இப்போ முறையா எப்படி இஸ்ரேல் வழக்கத்தின்படி, யூத வழக்கத்தின்படி, அவங்க வழக்கத்தின்படி அவங்க முதல் உறவினர் அவன் திருமணம் செய்யணும். அவன் வயல்வெளியெல்லாம் சொத்து பத்தெல்லாம் எல்லாமே வாங்கிக்கிறான்றான். நகோமுடைய கணவனும் அவங்க பிள்ளைங்களுடைய சொத்து பத்தெல்லாம் வாங்கிக்கிறான்றான். ஆனால் அவங்க பேர் சந்ததி நிலைக்கிறதுக்கு அவங்க மகளை மருமகளை கல்யாணம் பண்ண மாட்டாங்கிறான். அதனால் மாட்டாங்கிறதுனால எதுவுமே எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி அவன் போட்டிருக்கிற செருப்பை கழட்டி இவங்ககிட்ட கொடுத்துடணும். அதான் முறை, கழட்டி கொடுத்துடணும். அந்த பாதரட்சியை கழட்டி கொடுத்துடணும். அதை சரி அப்போ விலகிட்டதுனால இவர் முறையாக மூப்பர்களை வச்சு எல்லாரும் வச்சு இந்த வயல்வெளி எல்லாம் சகலவற்றையும் நான் மீட்டு கொள்கிறேன், நான் வாங்கி கொள்கிறேன், இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் சாட்சி என்ன சொல்லி இது பண்ணி முறையாக எல்லாவற்றையும் வாங்கி முறையாய் திருமணம் செய்கிறார். ரூத்தை திருமணம் செய்கிறார் முறையாய். இதில் எங்கேயாவது டௌரி இருக்கா? எந்த டௌரி இருக்கு? இல்லையா? கல்யாணம்னா எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் ஏதாவது இருக்கா? அவங்க டௌரியை நற்குணம். என்னது நற்குணம்? எந்த விலை கொடுத்து வாங்க முடியும்? அதை எவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியும்? அதுக்கு இவ்வளோ விலை இருக்குன்னு எங்கேயாவது இருக்குதா பூமியில்? ஒரு ஆத்துமாவை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இது போல் நற்குணத்தையும் வாங்க முடியாது. அது தேவன் தந்த விலையேறப்பட்ட கிஃப்ட்டு, தேவன்கிட்ட வாங்கின கிஃப்ட். அவங்க தேவனால் அவங்களுக்கு உள்ளத்தில் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு நற்குணம். அநேக 100 கோடி இல்லை, 500 கோடிக்குள்ள கூட இது இல்லது. வீட்டுக்கு வீடு இல்லை, எத்தனை கோடியில் போய் பார்த்தாலும் அந்த கோடிக்குள்ளே இது இல்லது. இந்த நற்குணம் என்பது அது ரூத்துக்குள்ளே இருந்தது. அதில் போவாஸ் கொடுத்து வச்சவர், போவாஸ் கொடுத்து வைத்தவர். மிகப்பெரிய வாழ்வில் கர்த்தர் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாழ்வுக்குள்ளே அவளுக்கு 2வது சான்ஸில் அற்புதமான வாழ்வை கொடுத்து அவளுக்கு ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்து, அந்த பிள்ளை தான் ஓபேத்து, அதனுடைய மகன்தான் ஈசாய், ஈசாய் மகன்தான் தாவீது. போவாசுடைய லைன் இது வந்து யூதாவுடைய சந்ததி. நகோமுடைய கணவனுடைய சந்ததி வந்து எப்ராயிமுடைய சந்ததி. யோசேப்புடைய பிள்ளையாகிய எப்ராயிமுடைய சந்ததி எல்லாமே கர்த்தருடைய சந்ததி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தாங்களா, அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க? இந்த அம்மா இந்த பொண்ணுங்க வந்தது கடைசியில் என்னவா மாறிடுச்சு இந்த அம்மா. அவங்க வேற மாதிரி பேசியிருப்பாங்க. வந்த யோகம் பாரு, அடித்த யோகம் பாரு, அடித்த இங்கே நம்ம ஆளுங்களா, இங்கே உள்ள ஆளுங்களான்னு சொல்லுவாங்க, அடிச்சுரா சுக்கர திசை அப்படிம்பாங்க. சுக்கர திசையும் கிடையாது, யோகமும் கிடையாது. கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய மேலான சுத்த கிருபை. அவரை முழுமையாய் நம்பினவளுக்கு தன் வாழ்க்கையை கர்த்தர் கையில் முழுமையாய் கொடுத்து இருந்தவளுக்கு கர்த்தர் செய்த பெரிய ஆசீர்வாதம், அவளுக்கு செய்த பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவள் வாழ்க்கையில் நுகம் எங்கே போச்சுன்னே தெரியாது, கட்டுகள் எங்கே அருந்து போச்சுன்னே தெரியாது. அது கர்த்தரால் எல்லாமே காணாமல் போய் பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து வேதத்தில் இடம் பிடிச்சாங்க. வேதத்தில் கர்த்தர் இடம் பிடிக்கும்படி கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய பிறப்பினுடைய லிஸ்ட்டில் அவங்க பேரை கொடுத்துட்டாரு. அவங்க அந்த வழி சந்ததியில் தான் ஏசப்பாவே பிறந்தார். ஏசப்பாவே ஸ்திரீயின் வித்தாய் பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ரூத்தில் இருக்கிற அந்த குணம் நம்மக்கிட்ட இருக்கான்னு ஆராயவே வேணாம், இல்லவே இல்லை. அது வந்தால் நல்லாயிருக்கும், இந்த வயசுக்கு அப்புறமா வரணும் அப்படி, இந்த வயசில் தான் வரணும், அந்த வயசில் தான் வரல, இந்த வயசுலையாவது வரணும். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங் உபவாச கூட்டம் உண்டு. கர்த்தர் அதை நமக்கு பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையின் ஆண்டவரே, தயவின் பலத்தினாலே ஆண்டவரே தாங்கி நின்று ஆண்டவரே, அல்லேலூயா, இந்த நாளின் ஆராதனை உமது கிருபையாலும் உமது கிருபையின் கரத்தினாலும் தயவின் கரத்தினாலும் உம்முடைய உன்னத திட்டமிடுதலின் நடத்துதலினாலும் இந்த நாளையும் வேளையும் ஆராதனையும் தேவரீர் நடத்தி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் யாவருக்கும் பாட்டின் இந்த கிருபைக்காக, இந்த ஆராதனைக்காக, வார்த்தைக்காக, ஆண்டவரே சத்தியத்துக்காக, இந்த கிருபையின் அன்புக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.